Pets 101 Pet Store and Grooming Studio, Nungambakam, Chennai. For details, call 9655140303. திமுக கூட்டணியை ஆதரித்து 30 தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் மக்கள் நீதி மய்யத்தின் பிரச்சார வழிகாட்டுதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கமலஹாசன் பேசுகையில், மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் வரும் 29ஆம் தேதி முதல் திமுக கூட்டணியை ஆதரித்து 30 தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். மக்களவை தேர்தலில் போட்டியிடாததற்கு நிறைய பேர் வருத்தப்பட்டார்கள். இந்த முடிவை என்ன தைரியத்தில் எடுத்தீர்கள் என்றெல்லாம் ராஜாஜியை கேட்டது போல் என்னையும் கேட்பார்கள். அவர் சொன்ன பதிலை தான் நானும் சொல்வேன். நாம் காந்தியின் கொள்ளு பேரன்கள். எனக்கு சந்தர்ப்பவாதம் என்ற ஒரு வாதமே இல்லை. என் அரசியல் எதிரி ஜாதியம்தான். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் ஜாதியம்தான் எதிரி. 70 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜாதியத்தை மீண்டும் தூக்கி பிடிக்க பாஜக முயற்சிக்கிறது. எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை கண்டறிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம். திமுகவை விமர்சித்து ரிமோட்டை தூக்கி போட்டு டிவியை உடைத்துவிட்டு இப்போது கூட்டணியா என கேட்கிறார்கள். நமது டிவி, நமது ரிமோட், அது இங்குதான் இருக்கும். அது எப்போது வேண்டுமானாலும் உடைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த டிவிக்கான மின்சாரத்தையும் ரிமோட்டுக்கான பேட்டரியையும் உருவாக்க போகும் ஒரு சக்தி மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. பிரதமர் என்பதால் மோடி இங்கு வந்தால் அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். தேர்தலில் போட்டியிடாதது தியாகம் அல்ல, வியூகம் என கமலஹாசன் பேசினார்.